மூடன் கம்சா, சிந்தித்து பார். யாரை காப்பதற்காக அந்த ஆதி சக்தியே அவதரித்திருக்கிறார்களோ அவனை நீ கொள்வாயா? உன்னால் கொல்ல முடியுமா? ஆம், நான் கொல்வேன். யுத்தம் துவங்கியதுமே அவன் ஒளிந்து கொண்டான். அவனது பிறப்பை அவனது தாயும் தந்தையுமே மறைக்கிறீர்கள். இவ்வளவு கோழையான தாய் தந்தையருக்கு பிறந்த அவனும் நிச்சயம் கோழையாகத்தான் இருப்பான். நீ மறந்து விடாதே, கோழை போராட மாட்டான், சரணடைந்து விடுவான். அவன் போரிட மாட்டான், கும்பிட்டு வணங்குவான். என் கண்ணா, இப்படி எண்ணெயை தேய்ப்பதால் என் கண்ணனுக்கு பலம் கிடைக்கும். ஆமாம். யசோதா அத்தை, நாங்கள் உங்கள் கிருஷ்ணனின் முகத்தை பார்த்தால்தான் வெண்ணெய் உண்ணுவோம். அப்படியா? ஆமாம். சரி, வந்து பாருங்கள். யார் வேண்டாம் என்று தடுத்தது? கிருஷ்ணா, சரி, கண்ணனை பார்த்து விட்டீர்கள் அல்லவா? இனியாவது வெண்ணெயை உண்ணுங்கள். இனி கவலைப்பட வேண்டாம் யசோதை அத்தை. வந்த துன்பம் தான் நீங்கிவிட்டதே. இனி எங்கள் கண்ணன், உங்கள் கிருஷ்ணன் நிம்மதியாக இருப்பான். அனைத்தும் முடிந்து விட்டது ராதா. ஆனால் ஒரு தாயின் மனக்கவலை தீராது. இனி ஒரு நொடி கூட என் கண்ணனை தனியாக விடமாட்டேன். எப்பொழுதும் என்னுடனேயே வைத்திருப்பேன். யசோதா, யசோதா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? உன் கண்ணன் மிகப்பெரிய அரக்கியை கொன்று விட்டானே. அவள் மலையை விடவும் பெரியவளாமே. எங்கே பார்க்கலாம்? நம் கண்ணனுக்கு எதுவும் ஆகவில்லையே. என்ன? எல்லோரும் செல்லுங்கள். இது என்ன விளையாட்டா? என் கண்ணன் நன்றாகத்தான் உள்ளான். அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். என் கண்ணனை பார்க்க வந்து விட்டார்கள். செய்து விட்டேன் தாயே. நான் எப்பொழுது திருடினேன்? வெண்ணெய் உண்பது கூட திருட்டில் சேருமா என்ன? அதனால தான் வெட்கமே இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கும் வெண்ணெயை எடுத்து தின்கிறான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வெளியாள்தான், வெண்ணெய் திருடன் தான். ராதா கூறுவது சரிதான். கண்ணன் ஒரு அப்பாவி. அவன் எப்பொழுதும் எனக்கு என் யசோதா தாய் போல, எனது கோகுலத்தில் இருக்கும் எல்லா தாய்களும் என் தாய்தான் என்பான். அவனது தன்னலமற்ற அன்பிற்கு நீங்கள் தரும் பரிசு இதுதானா? அப்பாவி கண்ணன் வெண்ணெயை உங்கள் அன்பு என்று நினைத்தே உண்கிறான். உங்கள் இல்லத்தை அவனது இல்லமாக நினைத்தான். ஆனால் நீங்களோ, நீங்கள் அனைவரும் அவன் அன்பை திருட்டு என்கிறீர்களே. பாவம், குற்றம் செய்யாத அந்த கண்ணனை தாயார் இதற்காக எப்படி தண்டிக்க போகிறார்களோ? வெண்ணெய் உண்பது ஒரு திருட்டா என்ன? கண்ணனின் தாயே, இருந்தாலும் ஒருவேளை எவரேலும் ஏதேனும் சொல்லிவிட்டால், நம் கண்ணன் யார் யார் இல்லத்தில் வெண்ணெய் உண்டுள்ளானோ அவர்கள் அனைவருக்கும் நாம் 2 பங்கு வெண்ணெய் தந்து விடலாம். நீங்கள் கூறுவதை நான் கேட்கப் போவதில்லை. எல்லாவற்றிற்கும் உங்கள் விடுங்களேன். எனக்கு எந்த தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஆனால் பேசுங்கள். இவ்வாறு மௌனமாக இருக்காதீர்கள். மன்னிப்பு கேட்டு விட்டேனே தாயே. உங்களுடைய இந்த கண்ணனை மன்னித்து விடுங்களேன். என்னோடு பேசுங்கள். நான் கூறினேன் அல்லவா, இனிமேல் உன்னோடு நான் பேசப் போவதில்லை.
தந்தையே, அவனுக்கு பாதங்கள் வலிக்க போகிறது. வாருங்கள், வந்து சமாதானம் செய்து விடுங்கள். பரவாயில்லை, இப்பொழுது நான் களைத்து போய்விட்டேன். என்னுடைய தாயும் குண்டு குண்டு ரொட்டியும் கூடவே வெண்ணெயை கொண்டு வரப்போகிறார்கள். அதன் காரணமாக இப்பொழுது உன்னுடன் விளையாட போவதில்லை. எனக்கு வாசனை வந்துவிட்டது. சூடான குண்டு குண்டு ரொட்டி, அதில் நிறைய வெண்ணெய் தடவி இருக்கும். இப்பொழுது நீ செல். தாய் வெளியே வரும் பொழுது உன்னோடு விளையாடுவதை பார்த்துவிட்டால் இதையும் அதிசயமாக நினைப்பார்கள். அதோடு கவலை அடைவார்கள். தாய் வரப்போகிறார்கள். அதனால் நீ இங்கிருந்து செல்வதுதான் நல்லது. சக்தாசுரா, போவேன், நிச்சயமாக போவேன். ஆனால் உன்னை அழைத்துக் கொண்டு. கடைசி முறையாக கூறுகிறேன், இப்பொழுது சென்று விடு. இல்லையென்றால் விளைவுகள் கடுமையாக இருக்கும். நான் குழந்தையாக இருப்பதனால் பயமுறுத்துகிறீர்களா? நான் அன்புடன் என் பொருளை கேட்கிறேன். ஆனால் நீங்கள் உயிரை எடுப்பதாக மிரட்டுகிறீர்கள். ஆம், உயிரை எடுக்கத்தான் போகிறேன். காரணம், தவறு செய்தால் தண்டனை தான் கிடைக்கும். யாராவது கிருஷ்ணனுக்கு துணையாக போங்கள். யாராவது செல்லுங்களேன். இந்த நேரத்தில் இப்பொழுது வீரம் கூடாது. இங்கே பக்தி தேவைப்படுகிறது. நம் அனைவரும் ஒன்றாக கூடி கருணாகத்தை பூஜித்து ஆராதனை செய்வோம். என் கருணாகமே, என்னுடைய கிருஷ்ணனை மன்னித்து விடு. கருணாகமே, என் கிருஷ்ணன் குறும்புக்காரன். அவன் தவறு செய்ய மாட்டான். உங்களுடைய பலம் அவனுக்கு தெரியாது. அதனால் தயவு செய்து அவனை விட்டு விடுங்கள். என்னுடைய கிருஷ்ணனை விட்டு விடுங்களேன். இம்முறை எங்கள் அனைவரையும் மன்னித்து கிருஷ்ணனை விட்டு விடுங்கள். போவதே கிடையாது. இப்பொழுது இந்த சூழ்ச்சி வேலை செய்கிறாயா? ஆனாலும் நான் வரப்போவதில்லை. நீ புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டே இரு. எப்பொழுதுமே நீ நினைப்பது நடக்காது கிருஷ்ணா. ராதா 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 ராதா, இதோ நான் வருகிறேன் கிருஷ்ணா.